ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 2 கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டே 2 கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ் ஓகேங்களா. அட்ஜெக்டிவ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அட்ஜெக்டிவ் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி கிராமர் ரூல் பார்ப்போம் ஓகேங்களா. கிராமர் ரூல் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம் கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. அதுவும் நம்ம பார்க்கலாம். டோட்டலாக வந்து 10 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 1 டாபிக் அட்ஜெக்டிவோட டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நான் டே 2 கிளாஸ்க்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வீடியோ முடிஞ்சோடனே வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருவேன். டெலகிராம் லிங்க் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் கமெண்டில். டெலகிராம் சேனலில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு கிறிஷோபா கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு அந்த சேனல் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. கிறிஷோபா கனெக்ஷன் அப்படின்ட்டு சர்ச்சில் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. சரி, டே 2 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அட்ஜெக்டிவ்னா என்ன, நம்ம அட்ஜெக்டிவ் ஆல்ரெடி வந்து நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உங்களுக்கு அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். அது பற்றின ப்ரீஃபாக ஓகேங்களா, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அட்ஜெக்டிவ்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை பற்றின ப்ரீஃபாக வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா. அது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டே 2 கிளாஸ்க்கு போகலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன், அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னது, இட் குவாலிஃபைஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் குவாலிஃபைஸ் அ நவுன் ஆர் ப்ரனவுன். கரெக்டுங்களா. ஒரு நவுனையோ இல்லை ப்ரனவுனையோ வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிற எ பியூட்டிஃபுல் கேர்ள் அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல, அதுதான் வந்து என்னது அட்ஜெக்டிவ். யுவர் ட்ரெஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், ஷி ஓர் எ வெரி பியூட்டிஃபுல் ட்ரெஸ், ஹீ இஸ் அ டால் மேன். அதை வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். புரியுதுங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் அட்ஜெக்டிவில் நமக்கு டைப்ஸ் ஆஃப் நிறைய டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா. அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம், என்னென்ன டைப் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ். டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவில் மொத்தம் வந்து 7 கிட்ட இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டைப் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஓகே. அது என்னென்னா ஒரு அது என்ன பண்ணும், இட் டிஸ்கிரைப்ஸ் அ quality or feature like big, small, he is wearing a red t-shirt, he is a smart guy ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ பிக் கேட். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இல்லைன்னா அதோடைய ஃபீச்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா it tells the quantity, how much ஓகேங்களா. some, many, much, இது எல்லாமே வந்து it tells the quantity. அதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலராக அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த திங்கை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறது ஓகேங்களா. திஸ் இஸ் அ டால் ட்ரீ ஓகேங்களா. தட் தீஸ் ஆர் மேங்கோஸ், தீஸ் ஆர் எல்லோ மேங்கோஸ், தீஸ் ஆர் க்ரீன் மேங்கோஸ். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொசசிவ்னா இட் ஷோஸ் அ ஓனர்ஷிப் ஓகேங்களா. மை கார் இஸ் ரெட் இன் கலர் ஓகேங்களா. அந்த மாதிரி மை, யோர், ஹிஸ் இதெல்லாம் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு இன்ட்ரோகேட்டிவ்னா கொஷின் பண்ணுறது, வாட், விச், ஹூஸ் இந்த மாதிரி கொஷின் யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு கம்பேரேட்டிவ்னா 2 திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது. ஹீ இஸ் டாலர் தென் ஒரு நேம் வச்சுக்கோங்க, ராமா இஸ் டாலர் தென் சீதா அந்த மாதிரி. ஹீ இஸ் பிக்கர் தென் ராமா அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து
கம்பேர், ரெண்டு திங்ஸோட கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரேட்டிவ். நெக்ஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ் வந்து டாலஸ்ட், பெஸ்ட், ஹீ இஸ் த பெஸ்ட் பர்சன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஹீ இஸ் த டாலஸ்ட் மேன். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒன்று கூட இன்னொன்று கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் வந்து என்னது சூப்பர்லேட்டிவ். ஓகேங்களா? ஓகே. கம்பேர்ஸ் மோர் தென் டூ அதாவது ரெண்டுக்கு மேலே கம்பேர் பண்ணுறது. டாலஸ்ட், ஹீ இஸ் த பெஸ்ட்டுனா இருக்கிற கிளாஸில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஷோபா இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் அப்படின்னா 2 or more பீப்புளை கம்பேர் பண்ணி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணுறது கம்பேரேட்டிவ், மோர் தென் 2 கம்பேர் பண்ணுறது வந்து சூப்பர்லேட்டிவ். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சா? கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா? இது அட்ஜெக்டிவ்லேருந்து நமக்கு கன்ஃபார்மாக 2 கொஷின்ஸ் கிட்ட வந்து நமக்கு ரைஸ் அவுட் ஆகும். 2 to 3 கொஷின்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய பேப்பரில் வந்து ரைஸ் அவுட் ஆகும். ஸோ அட்ஜெக்டிவ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? Day 2ஓட கிளாஸ்க்கு மூவ் ஆன் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அட்ஜெக்டிவ் டு ஃபில் இன் த blank. ஓகேங்களா? ஜாக் ஆல்வேஸ் லுக் ஹேண்ட்ஸம் ஈவன் இஃப் ஹீ இஸ் இந்த இங்கே தான் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். டேஷ் அவுட் ஆஃப் ஸ்டைல். ஓகேங்களா? லெஸ் அவுட் ஆஃப் ஸ்டைல், இல்லை மோர் லிட்டிலா, இல்லை இல்லை லீஸ்டா, இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஜாக் ஆல்வேஸ் லுக்ஸ் ஹேண்ட்ஸம் இஃப் இஸ் அ லெஸ் அவுட் ஆஃப் ஸ்டைல். லெஸ் அப்படின்றது வந்து விச் இஸ் நாட் அ கம்பேரிட்டிவ். கரெக்டுங்களா? இங்கே வந்து ஒரு கம்பேரிசனே இல்லை. லெஸ் அவுட் ஆஃப் ஸ்டைல் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த மோர் லிட்டில் அப்படின்றதே வந்து சம்திங் கிராமட்டிக்கலி அது வந்து ராங். இந்த மோர் லிட்டில் அப்படின்ட்டு இதை பாருங்கள். ஈவன் இஃப் ஹீ இஸ் அ மோர் லிட்டில் அவுட் ஆஃப் ஸ்டைல், கிராமட்டிக்கலி இது வந்து மோர் லிட்டில் வரவே வராது. லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் அப்படின்ட்டு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. லீஸ்ட். ஓகேங்களா? லீஸ்ட் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ். கரெக்டுங்களா? இதுக்கு வந்து என்னது வித்தவுட் கம்பேரிசன் வந்து இதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜாக் ஆல்வேஸ் லுக் ஹேண்ட்ஸம் இஃப் ஹீ இஸ் அ லிட்டில் அவுட் ஆஃப் ஸ்டைல். ஆன்சர் என்னது? லிட்டில் அவுட் ஆஃப் ஸ்டைல். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் வந்து ஒன்றையும் பார்த்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் வந்து அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ், ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அங்கே போய் உட்காருமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. லிட்டில் அப்படின்றது தான் கரெக்டான மீனிங். ஓகேங்களா? ஸ்லைட்லின்னு சொல்லுவாங்க. ஸ்லைட்லி அவுட் ஆஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. ஓகே. அதுதான் லிட்டில் அவுட் ஆஃப் ஸ்டைல். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The orator declared that the women are dash than the men. அப்போ இங்கே ஏதோ ஒன்று கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? விமனை மென் கூட என்ன பண்ணுறாங்க? கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ண நம்ம என்ன இது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ அந்த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் எது இதில் வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். இன்டெலிஜென்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இன்டெலிஜென்டர் இது சுத்தமாக வரவே வராது. மோஸ்ட் அப்படின்னா வந்து இது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் போயிடும். ஆனால் இங்கே கம்பேர் பிட்வீன் மென் அண்ட் விமன் ரெண்டுக்கு தான். அப்போ மோர் இன்டெலிஜென்ட். புரியுதுங்களா? ரெண்டு பேர்கிட்ட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் வந்து கம்பேரிட்டிவாக போகும்போது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவில் எழுதும்போது மோர் இன்டெலிஜென்ட், சூப்பர்லேட்டிவில் எழுதும்போது மோஸ்ட் இன்டெலிஜென்ட். நம்ம இங்கே 2 தான் கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்னது? மோர் இன்டெலிஜென்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இதுக்கு தான் நான் வந்து முன்னாடியே வந்து அட்ஜெக்டிவ் நடத்திட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே வந்தேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. சரி, தேர்ட் கொஷின் போகலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த 4 ஆப்ஷனில் எது கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? கிராமட்டிக்கலி எது கரெக்ட் சென்டென்ஸ்? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். த நைல் இஸ் த லாங் ரிவர் இன் த வேர்ல்டு வித் த லென்த் அபவுட்
approximately 6650 கிலோமீட்டர். ஸோ இந்த லாங் ரிவர் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே வந்து டோட்டலாக வந்து இடிக்குது. லாங் ரிவர் இந்த வேர்ல்டு அப்படின்ட்டு வரவே வராது. ஓகேங்களா? இந்த இந்த ஃபார்மே வந்து ராங் அட்ஜெக்டிவ் தான். செகண்ட் பாருங்கள், த நைல் இஸ் த மோஸ்ட் லாங் ரிவர் இன் த வேர்ல்ட் ஆஃப் அ லென்த் ஆஃப் அப்ராக்சிமேட்லி. மோஸ்ட் லாங்குன்ட்டும் வராது. இதுவும் கம்ப்ளீட்டாக இன்கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வராது. தேர்ட் பாருங்கள், the Nile is the longest river in the world with the length of approximately 6650 kilometer. It seems correct. ஓகேங்களா? இதுதான் கரெக்ட் சென்டென்ஸாக எனக்கு படுது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்துடலாம். The Nile is the longest river in the world with the length about approximately இங்கே பாருங்களேன், with the length about approximately again அவங்க வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா? அபவுட், அப்ராக்சிமேட்லி அதெல்லாம் தேவையே கிடையாது. நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட் வித் த லென்த் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 6650 கிலோமீட்டர். அவ்வளோதான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இங்கே லாங்கஸ்ட் அப்படின்றது வந்து இங்கே என்ன அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க? சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, லாங்கஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒரு ஸ்பாட் த எரர் கொஷின். ஓகேங்களா? ஸ்பாட் த எரர். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஷீ ரிசீவ்ட் அன் அவார்ட் ஃபார் ஹர் ஒர்க் இன் அ இன்ஜினியரிங் ஃபீல்டு. ஸோ she received, correct, an award, correct. so an awardன்றது வந்து வவல் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? an யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்ட். for her work, correct. in a engineering field. ஸோ in a வருமா? வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஆர்டிக்கிள். இதுதான் வந்து கிராமர் ரூல், ஆர்டிகிள்ஸ் கிராமர் ரூலில் வரும். ஆர்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா ஏ அண்ட் தி நமக்கு, கரெக்டுங்களா? ஏ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா கான்சனன்ஸ். ஓகேங்களா? கான்சனன்ஸில் தான் வந்து ஏ யூஸ் பண்ணுவோம். கான்சனன்ஸ்னால் என்ன அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் வவல்ஸ். வவல்ஸ் நமக்கு தெரியும்ல, வவல்ஸ் நமக்கு தெரியும். AEIOU இதுதான் வவல்ஸ், கரெக்டுங்களா? அப்பார்ட் ஃப்ரம் வவல்ஸ் எல்லா லெட்டர்ஸுமே வந்து கான்சனன்ஸ் தான். ஓகேங்களா? B, D, ஓகே, F இது எல்லாமே கான்சனன்ஸ் தான். அப்பார்ட் ஃப்ரம் கான்சனன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் வவல்ஸ் கான்சனன்ஸுக்கு தான் வந்து நம்ம என்ன போடுவோம்? ஏ யூஸ் பண்ணுவோம். ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? வவல்ஸ்க்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். AEIOUக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். தி அப்படின்றது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு இது சொல்கிறோம் அப்படின்னா அங்கே தான் வந்து தி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நவுனை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? அப்போ சி த டாக் வாஸ் பார்க்கிங். ஓகே, ஹீ இஸ் த பெஸ்ட் பிளேயர். ஸோ அப்போ எங்கே யூஸ் பண்ணுறோம்? த டாக் இஸ் பார்க்கிங், இல்லை த டாக் வாஸ் பார்க்கிங், ஹீ இஸ் த பெஸ்ட் பிளேயர். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரை பற்றி பேசுகிறது போது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கிராமர் ரூல் ஃபார் ஆர்டிகல்ஸ். புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்கே என்ன ரூல் இங்கே ஃபாலோ பண்ணலாம? ஆர்டிகல்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணல. இங்கே இன் அன் என்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்ட்டு வரணும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் போர்ஷன் தான் தப்பு, கிராமட்டிக்கல் எரர். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓகே, கன்ஹா நேஷ்னல் பார்க் இன் MP இஸ் த டேஷ். இந்த அண்டர்லைன் வேர்ட் தான் டென்ஸு ஃபாரஸ்ட் இன் இந்தியா. இங்கே பர்டிகுலராக வந்து இந்த டென்ஸுன்ற பார்ட் வந்து எரராக இருக்குது. அப்போ என்ன கரெக்டான வேர்டு இங்கே வரணும்? ஓகேங்களா? இப்படி கூட கொஷின் கேட்பாங்க. ஓகே, இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்டர்லைன் பார்ட் கண்டெய்ன்ஸ் அ எரர். ஸோ இந்த டென்ஸ் அப்படின்ற பார்ட் வந்து எரர். ஓகே, இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணால் அது வந்து கரெக்டான சென்டென்ஸாக போகும்? கன்ஹா நேஷ்னல் பார்க் இன் MP இஸ் த
த யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்லேட்டிவில் த அப்படி யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு அங்கே தக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வரும். ஓகேங்களா? அப்போ டென்சஸ்ட் தான் என்னது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். அந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். டென்சஸ்ட் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவிலேயே ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலேயே கன்ஹா நேஷ்னல் பார்க் இன் எம்பி இஸ் த டென்சஸ்ட் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. புரியுதுங்களா? இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? மோஸ்ட் டென்ஸு இதெல்லாம் வராது, டென்சர் வராது, மோர் டென்சர் இதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? டென்சஸ்ட் அதுதான் வரும். புரியுதுங்களா? கம்பேரிட்டிவ் அதெல்லாம் வராது, டென்சரும் வராது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? டென்சஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செலக்ட் த அப்ரோப்ரியேட் சினோனிம் ஆஃப் அன் அண்டர்லைன்டு வேர்டு. ஸோ இது சினோனிம்ஸ் வந்து நான் இன்றைக்கி காலையில் சினோனிம்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டேன். ஓகேங்களா? காலையில் ஃபுல்லாகவே நான் எடுத்து முடிச்சிட்டேன் சினோனிம்ஸ் எல்லா 10 சினோனிம்ஸும் வித் சினோனிம்ஸ் கம் ஆன்டோனிம்ஸோடு நம்ம இது பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து கொஷினில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கொஷின் பாருங்கள். த பிரைட் ஹேஸ் அன் எக்ஸிக்யூசைட் ஃபேஸ். எக்ஸிக்யூசைட் அப்படின்னா அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்னு அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல், ரொம்ப அட்ராக்டிவ். ஓகேங்களா? ஓகே, டெலிகேட், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு எக்ஸாக்ட் என்ன, இது இந்த ஆவரேஜ் இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஆப்போசிட் மீனிங். பிளெயின் இதுவும் ஆப்போசிட், அக்லி ஆப்போசிட் மீனிங். அப்போ ஆன்சர் வந்து என்னது? பியூட்டிஃபுல். ஓகேங்களா? எக்ஸிக்யூசைட் அப்படின்னா என்னது? பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ அதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா, எக்ஸிக்யூசைட்க்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா, ஆன்டோனிம்ஸ் கேட்டாங்கன்னா, இதில் ஏதாச்சும் அக்லி, பிளெயின், ஆவரேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹர் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் வாஸ் அ மேஜர் ஹர்டில் இன் ஹர் கெரியர். ஸோ இந்த ஹர்டிலுடைய சினோனிம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஹர்டிலுடைய சினோனிம் என்ன? ஹர்டில்னாலே சம்திங் விச் இஸ் அவருடைய கெரியரையே வந்து அவளுக்கு வந்து என்ன ஆகுது? பப்ளிக் ஸ்பீக்கிங் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. ஓகேங்களா? ஏதோ வந்து கஷ்டப்படுறா. ஹர் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் வாஸ் அ மேஜர் ஹர்டில் இன் ஹர் கெரியர். அவர் கெரியரே பாதிக்குது. ஓகே, ஹர்டிலாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறதுனால. ஹர்டில்னால் இங்கே அப்ஸ்டக்கிள். ஓகேங்களா? ஹர்டில்னால் என்ன? இங்கே அப்ஸ்டக்கிள். ஓகே, சம்திங் ப்ரிவென்ட்ஸ். இது வந்து ஹர்டில்னால் அது ப்ரிவென்ட்ஸ், இட் கிரியேட்ஸ் டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிரியேட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபார் ஹர் கெரியர். ஓகே, மேஜர் ஹர்டில்னால் இட் கிரியேட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபார் ஹர் கெரியர். அப்போ எக்ஸாக்ட் இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டக்கிள். ஸோ இந்த ஸ்டிமுலஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நான் பூஸ்ட் பண்ணுறேன், அப்போனா ஸ்டிமுலஸ். அப்போ இது வந்து அப்ஸ்டக்கிளுக்கு ஒரு ஆப்போசிட் மீனிங்காக இது தெரியுது. சப்போர்ட்டும் வந்து ஆப்போசிட் தான், என்கரேஜ்மெண்ட்டும் ஆப்போசிட் தான். ஸோ இதை வச்சே நம்ம வந்து எது ஆன்சர் அப்படின்ட்டு ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி நம்ம போடலாம். புரியுதுங்களா? ஸ்டிமுலஸ், சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட் இது எல்லாமே இந்த ஹர்டிலுக்கு உண்டான ஆப்போசிட் மீனிங் மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? அதனால் அப்ஸ்டக்கிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ஸ்டக்கிள், ஹர்டில் எல்லாமே சேம் மீனிங். ஓகே, 8th கொஷின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினோனிம் ஃபார் த வேர்ட். என்னது? ப்ரிசர்வ். ப்ரிசர்வ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு அதுக்கு மீனிங் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரிசர்வ்? ப்ரிசர்வ் அப்படின்னா அதை வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டாகவே வச்சிட்ருக்கிறது. ஓகேவா? நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போனா இங்கே பாருங்களேன், கன்சியூம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றது. நீ ஹவு மச் யூ கன்சியூம் ஃபார் அ டே அப்படின்னா நீ எவ்வளோ நீ வந்து சாப்பிடுவ. ஹவு மச் யூ யூஸ் டு ஈட் ஃபார் அ டே. ஓகேங்களா? அதுதான் கன்சியூம். புரியுதுங்களா? இக்னோர் அப்படின்றது வந்து இதுக்கு அன்ரிலேட்டட் வேர்டு. ப்ரிசர்வுக்கும் இக்னோருக்கும் சம்மந்தமே இல்லை.
ப்ரிசர்வ் அண்ட் மெயின்டைன் பாருங்கள். மெயின்டைன்னா சம்திங் விச் வி கீப் மெயின்டைனிங் இன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். அது தானே ப்ரிசர்வும் அதே தானே. கம்ப்ளைண்ட்க்கும் இது வந்து இன்கரெக்ட் அன்ரிலேட்டட் வேர்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ப்ரிசர்வ் அப்படின்னா இதோடைய அப்ரோப்ரியேட் சினோனிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெயின். ப்ரிசர்வ்னா என்னது? மெயின்டெயின். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஆன்டனம். ஓகேங்களா. ஆன்டனம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆன்டனம் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட். ஓகேங்களா. ஹை ஆல்டிடியூட் கிளைம்பிங் போசஸ் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் டியூ டு ஃபேக்டர்ஸ் லைக் ஆல்டிடியூட் சிக்னஸ், ஹைப்போதெர்மியா அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன். ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட் அப்படின்றதுக்கு எது வந்து கரெக்டாக ஆன்டனமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் விச் இஸ் இம்பார்ட்டண்ட். கரெக்டுங்களா. இம்பார்ட்டண்ட் தான் இதனுடைய மீனிங். ஓகேங்களா. இம்பார்ட்டண்ட், சீரியஸ் டிஸ்கஷன், ஒரு நோட்வர்த்தியான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுதான் வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா என்ன வரும்? விச் இஸ் அன்இம்பார்ட்டண்ட். ஓகே. சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டண்ட், ஆப்போசிட் என்னது? அன்இம்பார்ட்டண்ட், விச் இஸ் நாட் ரிலவெண்ட். இந்த மாதிரி தானே. ஸோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் மீனிங் வந்து இன்கான்சிக்வென்ஷியல். என்னது? இன்கான்சிக்வென்ஷியல், விச் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அன்இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. இந்த மேக்னிஃபிகண்ட் இதெல்லாம் வந்து மேக்னிஃபிகண்ட், பிளென்டிஃபுல் இதெல்லாம் வந்து டோட்டலாக அன்ரிலேட்டட். டெம்பஸ்டஸ் இது எல்லாமே வந்து என்னது? அன்ரிலேட்டட் டு த சிக்னிஃபிகண்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், ஃபைனல் கொஷின். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பிரிங் அப் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் மேனர். ஸோ இங்கே சென்சிட்டிவ்க்கு என்ன ஆன்டனம் அப்படின்ட்டு கேட்குறேன். ஒரு 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 இது வந்து சென்சிட்டிவ் அப்படின்னா ரொம்ப டெலிகேட். சென்சிட்டிவ்னா என்னது? டெலிகேட். இதுதான் கரெக்டான சினோனிம். ஓகேங்களா. டெலிகேட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? சென்சிட்டிவ், டெலிகேட். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மீனிங். இதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? ஸ்ட்ராங். யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் டெசிஷன் அப்படின்ற மாதிரி. சென்சிட்டிவ்னா என்னது? ஸ்ட்ராங். ஆன்டனம்ஸ். ஓகேங்களா. இந்த ட்ரௌசினா வந்து ஸ்லீப்பி. ஸோ இது டோட்டலாக அன்ரிலேட்டடு. கார்டயல் அப்படின்றது வந்து லைக் ஃப்ரெண்ட்லி மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுவும் டோட்டலாக அன்ரிலேட்டட் டு சென்சிட்டிவ். கன்சிடரேட் அப்படின்றது வந்து டோட்டலாக வந்து ஆப்போசிட். அதாவது லைக் சம்டைம்ஸ் சென்சிட்டிவ் வந்து மீனிங்ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இது சென்சிட்டிவும் கன்சிடரேஷனும் வந்து கைண்ட் ஆஃப் சேம் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. பட் நாட் ஆப்போசிட், கைண்ட் ஆஃப் சேம் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் இஸ் அ ஆப்போசிட் வேர்ட். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நம்ம இந்த டே 2ஓட செஷன் வந்து நம்ம முடிக்கிறோம். டே 2ல் என்னென்னலாம் பார்த்தோன்ட்டு ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டே 2ல் வந்து நம்ம அட்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா நம்ம டைரெக்டாக வந்து 10 கொஷின்ஸ் பார்த்தோம். 10 கொஷின்ஸில் அட்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பார்த்தோம். கிராமர் ரூலில் வந்து ஒரு கிராமர் ரூல் இன்றைக்கி பார்த்தோம். அதுதான் ஆர்டிகல்ஸ் கிராமர் ரூல் பார்த்தோம். அதுக்கப்புறமா 2 சினோனிம்ஸு 2 ஆன்டனம்ஸ் பார்த்தோம். ஸோ இதோட வந்து 10 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். சேம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கும் வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். கிராமர் ரூல் வந்து ஆர்டிகல்ஸ் வச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அனுப்புகிறேன். அட்ஜெக்டிவ் வச்சும் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அனுப்புகிறேன். ஓகேங்களா. ஸோ தட் நீங்கள் டே 2ஓட இது வீடியோ பார்த்துட்டு அந்த ப்ராக்டிஸ் கொஷின் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே, நம்ம வந்து கரெக்டான வேலை தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு வரும் கான்ஃபிடென்ட். ஓகேங்களா. ஸோ டே 2 கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.